அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டே பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு கனவுகள் இருக்கும், இல்லை லட்சியங்கள் இருக்கும். வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம சாதிச்சே ஆகணும், சில விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு கனவுகள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கனவுகள் ஆசைகளை நடத்தி தரக்கூடிய அற்புதமான பிரபஞ்சத்துடைய நாள் நாளைக்கு வந்திருக்கு. நாளைக்கு 333 மேஜிக் டே, 333 போர்ட்டல் நமக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகுது. 3/3/2026 நம்ம செய்ய போகின்ற அந்த தேதியும் 3, மாதமும் 3. நம்ம செய்கின்ற அந்த நேரம் இருக்குது பார்த்திங்களா? அந்த நேரமும் அட்டகாசமான 2 நேரங்கள். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ, என்ன கனவுகள் நடக்கணுமோ அதை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலே போதும், நிச்சயம் நடந்தே தீருங்கிறது தான் பிரபஞ்சத்துடைய விதி. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம். 111 இருக்கட்டும், இல்லை 1111, 2222, இப்படி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அற்புதமான அந்த ஏஞ்சல் எண்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில காரியங்கள், கனவுகள் நடக்கிறதுக்கு கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலே போதும், அந்த எண்ணங்கள் நிச்சயமாக நமக்கு அது நடத்தி கொடுக்கும். ஏன்னா எப்பயுமே இது மாதிரியான அந்த தேவதை எண்கள் நம்முடைய கண்களில் படுறப்ப நமக்கு இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக நமக்கு நடக்கும். நிறைய பேருக்கு சில எண்கள், ரிப்பீட்டடான ஒரு எண்கள் அந்த ஏஞ்சல் எண்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். நம்முடைய கிளாக்கில் இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாச்சும் நம்ம வண்டியில் போகிறப்ப ஒரு ஆட்டோ நம்பராக இருக்கலாம். இப்படி இந்த தேவதையுடைய எண்கள் நம்ம கண்ணில் பட்டுகிட்டே இருக்குன்னா நமக்கு வழித்துணையாக அவங்க வராங்க. நமக்கு சில இந்த யூனிவர்ஸ் மெசேஜ் நமக்கு சொல்லுது, ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். அப்படி நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 333 அந்த மேஜிக் டே இருக்குது பார்த்தீங்களா? இதில் நமக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டல். நமக்கு நிறைய போர்ட்டல் இந்த 1111 சொல்கிறோம், அதே மாதிரி தான் இந்த 333 அந்த போர்ட்டல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டல். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை 3 நாள் நடத்தி தரக்கூடிய ஒரு போர்ட்டல். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை நம்ம சொல்லுகின்ற அந்த மெத்தடில் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலே போதும். நிறைய பேர் நினைக்கலாம், ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் நாங்கள் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம், ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது. அதற்கு காரணமும் நம்ம தாங்க. ஒரு விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப நம்பிக்கையாக செய்வோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னடா இது நம்ம செஞ்சோம் ஆனால் நமக்கு ஒன்றுமே நடக்கவே இல்லையே அப்படின்னு நினைப்போம். திருப்பி ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் திருப்பி வேறு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுவீங்க. அப்படி இருக்கிறப்ப நம்முடைய அந்த எண்ணத்துடைய அந்த அலைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு அட்ராக்ட் ஆகும், சில விஷயங்கள் நமக்கு நடக்காது. அப்படி கூடவே கூடாதுங்க. ஒரு விஷயங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா முழு நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அது இன்ஃபினிட்டி டைம்ஸ் ஒரு பிரபஞ்சத்தை முழுமையாக யார் ஒருத்தங்க நம்பி நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸ் நமக்கு நல்லபடியான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். அதுவும் நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு டே நமக்கு நல்லபடியான அந்த பௌர்ணமி நாளில் நமக்கு வந்திருக்கு. பௌர்ணமி இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் பிரபஞ்சத்துடைய சக்திகள் எப்பயுமே ரொம்ப அதீத ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நேரம் நம்ம எப்போ எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா 333, அதாவது இந்த ஒரு மெத்தடை நீங்கள் 3 மணிக்கு நீங்கள் செய்யலாம், இல்லாட்டி 3:33க்கு செய்ய ஆரம்பிக்கலாம். அதிகாலையில் வரக்கூடிய 3 மணி, நமக்கு மதியானம் வரக்கூடிய 3 மணி, இல்லாட்டி அதிகாலை 3:33, இல்லாட்டி மதியானம் வரக்கூடிய 3:33. நமக்கு எப்பயுமே இந்த ஏர்லி மார்னிங்கிறது பிரபஞ்சத்துடைய சக்தியும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருப்பீங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க நமக்கு மதியானம் வர டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 333 அப்படிங்கிறதுக்கான முழுமையான அர்த்தம் என்னென்னா, நம்முடைய எண்ணங்கள் நம்ம நினைக்கிறீங்க, அதை விஷுவலைஸ் பண்ணுறீங்க, அதை நம்ம செயலாக்கம் பண்ணுறதுக்கு இந்த பிரபஞ்சம் மூலமாக நமக்கு அதை நடத்தி தருவதற்கான அந்த ஒரு முறை தான் இந்த 333. எப்பயுமே நம்ம நிறைய விஷயங்கள் நினைப்போம், ஆனால் அது நடக்கவே நடக்காது. கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் நடக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். அப்படி இல்லாமல்
நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படி விஷுவலைஸ் பண்ணி அந்த விஷயத்தை வந்து பிரபஞ்சம் மூலமாக செயலாக்குவது தான் இந்த 333. நம்ம சுற்றி ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு தேவதைகள் நமக்கு நல்லபடியாக நம்ம போகிற பாதை சரிதான், உங்களுக்கு நாங்கள் கூடவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நல்லபடியாக கொண்டு போகக்கூடிய, நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை நடத்தி தரக்கூடிய ஒரு தேவதைகள் தான் இந்த 333 தேவதைகள். அதனால் நாளைக்கு இதற்கான ஒரு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கரெக்டாக அந்த 3 மணி இல்லாட்டி 3:33 எந்த நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு நோட்டு கூட எடுத்துக்கலாம். இது 3 நாளில் நமக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டிங் ஒர்க்கு. அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரே ஒரு சிங்கிள் லைனில், ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வரியில் நல்லபடியாக ஒரு பாசிட்டிவிட்டியாக, நல்ல ஒரு அட்ராக்ஷன் ஆகக்கூடிய அந்த ஒரு வார்த்தையில். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பணம் வந்து ஒரு கடன் அடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பணம் எதிர்பார்த்துருப்போம். ஒரு 5 லட்சம்னு வச்சுக்கோங்க. அந்த 5 லட்சம் வந்து எங்கேயாச்சும் எதிர்பார்த்துருப்போம், ஒரு லோன் கேட்டிருக்கலாம், எதுனாலும் பண்ணியிருக்கலாம். அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சி முடித்த மாதிரியும், அந்த கடன் வந்து தீர்ந்த மாதிரியும் நம்ம நினச்சிக்கணும். அப்போ 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, நடந்து முடிஞ்ச மாதிரி தான் நம்ம நினைக்கணும். அப்படி நீங்கள் இப்படி எழுதுகிறப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு பணமானது உங்கள் கைக்குள்ளே வருது, நீங்கள் வந்து உங்கள் கடன்லாம் அடைக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, அப்படி உங்கள் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அந்த எண்ணத்தை நம்ம செயலாக்குறோம். இதுதாங்க மேனிஃபெஸ்டேஷன். அப்படி விஷுவலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்கிரிப்டிங்கை எழுதணும். அப்படி எழுதுகிற வார்த்தைகள் பாசிட்டிவிட்டியாக தான் இருக்கணும். இப்படி கடன் தீரணும்லாம் எழுதக்கூடாது, பணம் கிடைத்து விட்டதுன்னு எழுதலாம். அப்படி தனிப்பட்ட முறையில் எந்த விஷயங்கள் உங்களுக்கு என்ன ஒரு கோல், இப்போ உடனுக்குடனே உங்களுக்கு ஒன்று காரியம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு 33 முறை எழுதணும் ஒரு நாளைக்கு. இப்போ நாளைக்கு நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்க, 3:33க்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி 3 மணிக்கு எழுதுறீங்கன்னா இதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள், அதாவது 3ஆம் தேதி எழுதுறீங்க, 4ஆம் தேதி எழுதுறீங்க, 5ஆம் தேதி எழுதுறீங்க. இப்படி 3 நாளில் நம்ம எழுதக்கூடிய விஷயங்களானது கண்டிப்பாக நமக்கு நடக்கும். 33 முறை இந்த ஒரு வார்த்தை நம்ம எழுதணும். அப்படி எழுதக்கூடிய இந்த விஷயமானது நமக்கு 3 நாளில் நிச்சயமாக நடப்பதற்கான அறிகுறிகள் பிரபஞ்சம் நமக்கு காட்டி கொடுக்குங்க. இப்போ சப்போஸ் நாங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறோம், எங்களால் ஸ்கிரிப்டிங் ஒர்க் எழுத முடியாதுங்கிறவங்க நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த 333 அந்த ஒரு நேரத்தில் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதற்கப்புறம் இந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி அப்போ உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ, காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் எப்போ நமக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் 33 முறை நீங்கள் அந்த ஒரு பேப்பரில் எழுதலாம். அந்த பேப்பரை அப்படியே மடக்கி உங்கள் பீரோவில் இல்லாட்டி பில்லோ கடையில் இல்லை உங்கள் சுவாமி ரூமில் எங்கே உங்களுக்கு பத்திரப்படுத்தி வைக்க முடியுமோ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அட்டகாசமான போர்ட்டல் டேயை யாருமே தவறவிடக்கூடாது. ஏன்னா இந்த முழு பௌர்ணமி வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த டைமிங்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக 3 நாளில் நடக்கும். இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டுதலை நீங்கள் நினச்சிட்டு 333 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த 333யோட நம்ம கனெக்ட் ஆகி நம்முடைய ஆசைகள் சீக்கிரமாகவே நடத்தி கொடுக்குங்க. இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.